வணக்கம் நண்பர்களே! இமயம் டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க இடம் பார்த்தீங்க அப்படின்னா, முடிச்சூர் அட்டக்கம்பெனி. அந்த ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ல நமக்கு ஒரு 40 ஃபீட் ரோட்ல 60க்கு 60 இப்போ 30க்கு 60ல 2 பிளாட் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மொத்தம் 1 1/2 கிரவுண்டு. இது வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குது. ரூ. 5300 பெர் ஸ்கொயர் ஃபீட்டு. ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. ரெடி டூ கன்ஸ்ட்ரக்ஷனில தான் அந்த ப்ராப்பர்ட்டியானது நமக்கு குடுத்துருக்காங்க. ஃபுல்லா பார்த்தோன்னா மரம்லாம் இருக்கு. 2 சைட்லயுமே பார்த்தீங்கன்னா, நல்லா பெரிய பெரிய பங்களா மாரியான வீடு தாங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பெரிய பெரிய வீடுகளா தான் இருக்கும். 40 அடி ரோட்ல நமக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். ஸோ அந்த 40 ஃபீட் ரோடா இருக்கு. பார்த்தீங்கன்னா, கார்லாம் பார்த்தீங்கன்னா, உள்ள கூட நிக்க வைக்க வேண்டியதில்ல. ஸோ கார் பார்க்கிங் வச்சு கட்டிட்டு கூட வீட்லேருந்து வெளியவே நிக்க வச்சுக்கலாம். கண்டிப்பா அங்கெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எல்லாரும் கார் பார்த்தீங்கன்னா, வெளிய தான் நிக்க வச்சிருப்பாங்க. இந்த லைன் ஃபுல்லாவே. சரிங்களா? பாருங்க கிளியரான டாக்குமெண்ட்டு. நம்ம உட்காந்து பேசி ரேட் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்ணிக்கலாம். இந்த லேஅவுட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 30க்கு 60 இந்த மாரி தான் போட்டது. இது வந்து 2 பிளாட்டு 3600 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு இப்ப வந்து குடுத்துருக்காங்க. பாருங்க. அ இந்த லொக்கேஷன்ல நீங்க கேட்டீங்கன்னா மிஸ் பண்ண வேணாம். ஏன்னா ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு கிடைக்கிறது அவ்வளோ ரேர் ஆயிடுச்சு. ஸோ உங்க பட்ஜெட்ல கொஞ்சம் முன்ன பின்ன வருதுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா இப்போ ஒரு புது லேஅவுட்லயே ஒரு பிளாட் வாங்க போணும்னா கூட மெயின் ரோட்லருந்து ஒரு 1 1/2 கிலோமீட்டருக்கு மேல போ வேண்டியது. 1 1/2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தாண்டி போனா தான் ஒரு பிளாட்டே நம்ம வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால அந்த லொக்கேஷன் நீங்க தேடுறீங்கன்னா டெஃபினட்டா இத மிஸ் பண்ண வேணாம். ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணல கால் பண்ணுங்க. பதிலளிக்க காத்துட்ருக்கேன். உண்மையாகவும், நேர்மையாகவும் உங்களுக்கு நான் நன்றி.